அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிலே நாம் பார்க்க இருப்பது பாதாள பைரவர் வஷ்ய மந்திரம். இந்த பகுதிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஓம் கோர்க்கர் பகுதியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அந்த பதிவு ஆரம்பத்தில் சொல்லிடுறேன். இந்த பதிவு முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் பேர் பார்த்திங்கன்னா ராஜ்கமல். இவர் இந்த பாதாள பைரவ வஷ்யத்தை வந்து 2 வருஷத்துக்கு மேலே எந்த ஒரு பதிவு போட்டாலும் சரி அதில் அவர் கமெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவருக்காண்டி கண்டிப்பாக நான் அதை போடுறேன். ஏன்னா 2 வருஷமாக கேட்டுட்ருக்காரு. அவருக்கு மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன் அப்படின்னா இந்த பாதாள பைரவ வஷ்ய மந்திரம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் மந்திரம் இருக்கும், அதனுடைய பூஜை முறைகளும் தாந்திரிகங்களும் ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கும். அதை சூட்சமத்தோடு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த முறையில் வந்து எந்த சூட்சமும் இல்லாமல் எப்படி இந்த வஷ்ய முறையை பண்ணணும், நம்ம எப்படி அந்த மந்திரத்தை பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பாதாள பைரவர் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து பைரவ வடிவங்களே இவர் வந்து வித்தியாசமான ஒரு பைரவர். ஏன்னா பைரவர்னாலே அழிக்கிறவர், செய்வினை அழிக்கிறவர், ஏழு புண்ணியத்தை அழிக்கிறவர் அப்படின்னு தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இந்த பாதாள பைரவர் ஆனவர் நம்மளுடைய பாவங்கள், நம்ம செஞ்ச கர்மக்கள் அனைத்தையும் அழிக்கக்கூடியவர். ஏன் அப்படின்ட்டுனா இவர் வந்து ராமருக்கே பாவங்களை அழித்தவர். அதாவது ராவணனை ராமர் வதம் செய்த அப்புறம் அவருக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. அப்போ வந்து ராமேஸ்வரம் கடலோரத்தில் சிவலிங்கம் வச்சு வழிபட்டது எல்லாருக்குமே தெரியும். அப்போது சிவன் வந்து பைரவ வடிவத்தில் காட்சி கொடுத்து அவருடைய தோஷத்தை காலால் மிதித்து பாதாளத்திற்கு அனுப்பினார். அதனால தான் இவர் பெயர் பார்த்திங்கன்னா பாதாள பைரவர். அது மட்டுமின்றி இவரை நம்ம வசியம் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பாதாளம், அதாவது நம்ம தரைக்கு கீழே உள்ளது அனைத்தையுமே நம்மளால் வெறுங்கண்ணால் பார்க்க முடியும். புதையல் என்ன இருந்தாலும் சரி, புதையல் தண்ணீராக இருக்கட்டும், நம்ம தண்ணி போர் போடுறப்ப இது பார்க்குறாங்க இல்லையா, தன்னோட நீரோட்டம், அதை கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அவ்வளவு சக்தி நம்ம கண்களுக்கு வரும். சரி, வெறும் மந்திரத்தை மட்டும் சித்தி பண்ணால் அந்த சக்தி வருமானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதற்கு நீங்கள் ஒரு மையம் ரெடி பண்ணணும். மைனா அது இது ரொம்ப காஸ்ட்லியெல்லாம் கிடையாது. சாதாரணமாக நம்ம வீட்டுக்கிட்ட கிடைக்கக்கூடிய சில இலைகளை கொண்டு இந்த மையம் ரெடி பண்ணலாம். இன்னொரு விஷயமும் நான் சொல்லிடுறேன். இந்த முறையை நீங்கள் செய்ய போகிறீங்க அப்படின்ட்டுனா ஃபஸ்ட்டு இந்த மையை செய்யணும். இந்த மையை செய்யும் பொழுது நமக்கு வாசனை வராது, சரிங்களா? அந்த மை ரெடி பண்ணுறப்ப இந்த மையோட வாசனையானது தெய்வ சக்திகளையும் ஈர்க்கும், தீய சக்திகளையும் ஈர்க்கும், சரிங்களா? அதை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்த மை இது. அதனால் நம்ம இதை வந்து நம்ம வீட்டு பூஜையிலே பண்ணலாம், எந்தவித பிரச்சனையும் கிடையாது. ரொம்ப பாதுகாப்பான முறை தான். அதனால் இந்த மையை ரெடி பண்ணுற அன்று, சரிங்களா, இது வந்து என்றைக்கு ஆரம்பிக்கணும் பார்த்தீங்கன்னா தேய்பிறை திங்கக்கிழமை அன்னைக்கு இந்த மையை நீங்கள் ரெடி பண்ண ஆரம்பிக்கணும். ரெடி பண்ணணுன்னா நீங்கள் அந்த இலைகள்லாம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கணும், சரிங்களா? அன்னையிலேருந்து தினமும் காலையில் என்ன பண்ணுறீங்கன்னா, காலையில் ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது பார்த்தீங்களா, அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 3 கல்லுப்பு எலுமிச்சம் பழத்து உள்ளார திணிச்சு வச்சிடணும். இன்னொரு எலுமிச்சம்பழம் 2ஆக கட் பண்ணிக்கிங்களே, ஒரு பாதியில் 3 கல்லுப்பை உள்ளார பதிச்சு வச்சுருங்க. இன்னொரு பாதியில் 3 கிராம்பை வந்து உள்ளார சொருகி வச்சுருங்க. நடுவில் குங்குமம் தேய்ச்சிட்டு நம்ம வாசல் இருக்குது பார்த்திங்களா, தலைவாசல், அது 2 பக்கமும் வச்சிடணும். அப்படி வைக்கும் பொழுது இந்த மை ரெடி பண்ணும் பொழுது தெய்வசக்தி ஈர்க்கும், தீய சக்தி ஈர்க்கும்னு சொல்லணும் பார்த்தீங்களா. தெய்வசக்தி மட்டும் நம்ம வீட்டுக்குள்ளே வரும், தீய சக்தி வீட்டுக்கு வரவிட இது தடுக்கும், தீய சக்திகளை, சரிங்களா? அதனால் இந்த பூஜை மையை ரெடி பண்ணுறதுலேருந்து மந்திரம் சித்தி பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த முறையை தினமும் பண்ணணும், சரிங்களா? ஒரு நாள் மட்டும் கிடையாது, தினமும் நீங்கள் இதை தயார் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தினமும் காலையில் வைக்கிறீங்க அப்படின்னா அடுத்த நாள் காலையில் அதை எடுத்து தண்ணீரில் விட்டுட்டு புதுசாக கட் பண்ணி மறுபடியும் வைக்கணும், சரிங்களா? இதை நல்லா கவனிச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதற்கு வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வில்வ குடுவை. தயவு செஞ்சு இதை யாரும் இப்போ வந்து ஆன்லைனில் விற்கிது, கடைகளில் விற்றுட்ருக்கு வில்வ குடுவை, அதை நீங்கள் தயவு செஞ்சு வாங்காதீங்க. நீங்களே கையால் தயார் பண்ணுங்கள். ரொம்ப எளிமையானதாங்க, ரொம்ப ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக ஒவ்வொரு சிவ ஆலயத்திலும் வில்வ மரம் இருக்கும், சரிங்களா? கோயிலில் போய் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் போய் எடுக்கலாம். நான் அதுக்கும் ஒரு பரிகாரம் சொல்கிறேன். நீங்கள் கோயிலில் பார்த்தீங்கன்னா வில்வம் பழமாக இருக்கும், அது நீங்கள் மரத்தில் ஏறியும் பறிக்கலாம் அல்லது கீழே விழுந்து கிடக்கும். ஆனால் கீழே விழுந்தால் அது உடஞ்சிரும், சரிங்களா? நீங்கள் மரத்தில் ஏறி பறிங்க, கீழே விழுந்து உடஞ்சி கிடந்தால் கூட பரவாயில்ல. அதை எடுத்து என்ன பண்ணிங்கன்னா அதோட டாப் பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அதோட காம்பு வர பகுதி, அதை மேலே மட்டும் நீங்கள் விரல் விடுற அளவுக்கு கொஞ்சம் பெருசாகவே 3 விரல் சேர்ந்து விடுற அளவுக்கு ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துருங்க. நீங்கள் இரும்பு ஆக்ஷா பிளேடு அதுமாதிரி இரும்பு ஆயத்தை கொண்டு நீங்கள் கட் பண்ணலாம், எந்த தப்பும் கிடையாது. கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் உள்ள சதைகள், அந்த விதைகள்லாம் சுத்தமாக தொடச்சி எடுத்துருங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா சுத்தமான தண்ணீரில் நல்லா அதை கழுவி எடுத்துகிட்டு வெயிலில் காய வச்சுடுங்க, சரிங்களா? இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸ். 2வது ப்ராசஸ் பார்த்திங்கன்னா, நான் சொல்கிற பொருட்கள் இலைகள்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். உங்களுக்கு மை வந்து நிறையா தேவைப்படும் அப்படின்ட்டுனா
எல்லாம் ஒரு கைப்பிடி அளவு ரெடி பண்ணிக்கோங்க. நான் வரிசையாக சொல்கிறேன். தொட்டாசினிங்கி இலை ஃபஸ்ட்டு. இதுக்கு வந்து எதுக்குமே நீங்கள் மூலிகை சாப நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரிங்களா? அதனால் மூலிகை சாப நிவர்த்தி பண்ணி தான் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நெருக்கி 12 இலைகள் வரும். அதனால் மூலிகை சாப நிவர்த்தி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. தொட்டால் சினிங்கி இலை, நத்தை சூரி இலை, வேப்பிலை, அரச மரத்து இலை, மாமரத்து இலை, வில்வ இலை, வன்னி மரத்து இலை, கருந்துளசி இலை, பவழமல்லியோட பூ, சரிங்களா? இதோட இலை கிடையாது, பவழமல்லி பூ, கருநொச்சி இலை, மருதணி இலை. கடைசியாக பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ இருக்குது பார்த்தீங்களா? அதாவது நாட்டு செம்பருத்தி இருக்கணும், ஹைப்ரிடாக இருக்கக்கூடாது. இந்த வெள்ளை, மஞ்சள், பச்சை, கருப்பு அந்தந்த நிறைய கலரில் இப்போ வந்துட்டுருக்கு. நாட்டு செம்பருத்தி பார்த்திங்கன்னா நல்லா சிகப்பு கலரில் ஒரே ஒரு 5 இதழ்கள் கொண்டிருக்கும். அதிலே அடுக்கு செம்பருத்திலாம் இருக்கும், அதெல்லாம் ஹைப்ரிட், அதை தயவு செஞ்சு எடுக்காதீங்க. 5 இதழ்களை கொண்ட நல்லா செக்கச்செவேன்னு ரத்தம் கலரில் இருக்கும் அந்த செம்பருத்தி. பார்த்திங்கன்னா இலையும் பார்த்திங்கன்னா நல்லா சுருங்கியிருக்கும், நல்லா பெரிய இலையாக இருக்காது, சின்ன சின்ன இலையாக சுருங்கியிருக்கும். அந்த நாட்டு செம்பருத்தி இலையோட மகரந்தம், அந்த நுனியில் ஒரு காம்பு மாரி வரும் பார்த்திங்களா, அதில் மஞ்சள் கலரில் பார்த்திங்கன்னா மகரந்தம் இருக்கும். அதுபோல் அந்த மகரந்தத்தை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணணும். ஒரு செம்பருத்திய இலையில் உள்ள அந்த மகரந்தத்தை கீழே அந்த காம்பை கட் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் தட்டினீங்க அப்படின்னா அந்த மகரந்தம் மட்டும் அதில் வந்து உங்களுக்கு படியும். அதுபோல் உங்களுக்கு வந்து ரொம்ப இந்த மகரந்தம் மட்டும் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேணாம், ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப வேணாம், சரிங்களா? அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டு இது எல்லாத்தையுமே நிழலில் காய வைக்கணும். நீங்கள் இந்த இலைகள்லாம் மொத்தமாக காய வச்சுருங்க. மகரந்தத்தை மட்டும் ஒரு பேப்பரில் இல்லையோ அல்லது ஒரு சின்ன ஒரு கிண்ணத்தில் மட்டும் நீங்கள் அதை காய வைங்க. ஏன்னா இல்லைனா காற்றடிச்சா பறந்துடும். அதனால் காற்று பறக்காத அளவுக்கு நீங்கள் எப்படி சேஃப்டியாக அதை காய வைக்க முடியுமோ காய வைங்க. வெயிலில் காய வைக்கக்கூடாது, சரிங்களா? இப்போ நம்ம எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணியாச்சு. கலெக்ட் பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணிங்கன்னா ஒரு இரும்பு சட்டி ஒன்று புதுசாக வாங்கிக்கோங்க. பழசை யூஸ் பண்ணாதீங்க. வீட்டில் யூஸ் பண்ணது தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. இப்போ மட்டும் இல்லை, எல்லா மந்திர முறைகளுக்கும். இப்போ எப்படின்னா, இப்போ நீங்கள் மைக்குன்னு தனியாக ஒரு இரும்பு சட்டி வாங்குறீங்க அப்படின்னா அதை நீங்கள் தாராளமாக கண்டினியூவாக எல்லா மைக்கும் பயன்படுத்தலாம். வீட்டில் ஏதாவது சமைச்ச இரும்பு சட்டி அதை பயன்படுத்தக்கூடாது. அதனால் புதுசாக ஒரு இரும்பு சட்டி அதை வாங்கிக்கோங்க. அதில் இந்த இலைகள்லாம் போட்டுட்டு கீழே மாமரத்து குச்சி, அரச மரத்து குச்சி, வேப்ப மரத்து குச்சி, இந்த 3 குச்சிகளை வச்சு தீ மூட்டி நீங்கள் அந்த இலைகள்லாம் போட்டு கருக்கணும். எப்படின்னா கருவி வரும் இது எல்லாமே. அதில் அந்த மகரந்தத்தை மட்டும் கடைசியாக போடுங்க. ஏன்னா அது போட்டோன்னே கருகிடும். அதனால் ஃபஸ்ட்டில் போடாமல் ஃபஸ்ட்டு இலைகள்லாம் நல்லா கருக்கணும். நல்லா கறி போல் வந்துடும். அப்படியே நான் அதை பிடிச்சிங்கன்னா அப்படியே உடஞ்சி மாவு அந்தளவுக்கு கருகி வந்துடும். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அந்த மகரந்தம் பார்த்தீங்களா கலெக்ட் பண்ணி வச்சுன்னு பார்த்தீங்களா, அதை லைட்டாக போட்டு எடுத்திங்கனாலே அப்படியே கருகிடும். அதையும் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு மொத்தத்தையும் எல்லாத்தையும் நல்லா அரைங்க, சரிங்களா? நல்லா கழுவத்துலையோ இல்லை மிக்சியில் தயவு செஞ்சு அரைக்காதீங்க. இல்லை ஒரு சின்னதாக நம்ம பூண்டுலாம் அடிக்க சின்னதாக கருங்கல் அப்பெல்லாம் விற்கிது பார்த்திங்கன்னா, அதில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை ஒரு வேஷ்டி இருக்குது பார்த்திங்களா, வெள்ளை வேஷ்டி துணி, அதில் வச்சு சலிச்சிங்க அப்படின்னா கீழே வந்து மூஞ்சிக்கு அப்ளை பண்ணுற பவுட்ரு மாரி அவ்வளோ சாஃப்டாக நைஸாக பவுட்ரு மாரி வரும். அதில் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு மை பூசினா எந்த அளவுக்கு பக்குவம் வேணுமோ அந்த அளவுக்கு புனுகு, ஜவ்வாது, நாட்டு பசுமானோட நெய் இது கொஞ்சமாக கலந்துக்கோங்க. அதில் நீங்கள் கொஞ்சமாக கலந்து மிக்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து நம்ம குழந்தைக்கு வந்து மை ஓப்பன் இல்லையா அந்த அளவுக்கு ஒரு பக்குவம் வர அளவுக்கு கலந்துக்கோங்க. சரி, இப்போ மை ரெடி ஆகிட்டு நீங்கள் எப்போ நீங்கள் வில்வ குடுவை ரெடி பண்ண ஆரம்பிச்சிங்களோ அதுலேருந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், அந்த எலுமிச்சம்பழத்தை 2 கட் பண்ணி வீட்டு வாசலில் வைக்க ஆரம்பிச்சிடுங்க. அப்படி வைக்கல அப்படின்னா தீய சக்தியும் வீட்டுக்குள்ளே வந்துடும். இது நான் ஒரு எச்சரிக்கையாக உங்கள்கிட்ட சொல்லிடுறேன், மறந்துடாதீங்க. சரி, மை ரெடி ஆகிட்டு இப்போ இந்த பூஜை முறையை என்றைக்கு ஆரம்பிக்கலாம் பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி. அது எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல. தேய்பிறை அஷ்டமியில் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரம் 4 to 6 அந்த டைமில் உங்கள் பூஜை அறையில் ஒரு சிவனோட திருவுருவப்படம், அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு பைரவரோட திருவுருவப்படம், அப்படி இல்லைனா அஷ்ட வைரவரும் இருக்கிற ஒரு திருவுருவப்படம், சரிங்களா? அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா வெறும் ஒரு அகல் விளக்கு அது மட்டும் போதும். பசுனை விட்டு சாதாரண காட்டன் திரியில் நீங்கள் தீபம் வச்சு வச்சுக்கோங்க. தீபம் பார்த்திங்கன்னா கிழக்கு முகமாக இருக்கணும். நீங்கள் வந்து சிகப்பு நிற வஸ்திரம் அணிஞ்சிக்கணும். தரை விரிப்பும் சிகப்பு நிறமாக இருக்கணும், சரிங்களா? இந்த மையை கலெக்ட் பண்ணி வச்சுங்க பார்த்தீங்களா, அதை வந்து அந்த வில்வ குடுவையை நீங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிங்களா, அது ஃபுல்லாக நல்லா வலித்து அந்த வில்வ குடுவையில் வச்சுட்டு நீங்கள் மந்திரம் சொல்லும் பொழுது மட்டும் அந்த குடுவையிலேருந்து மேலே மூடுற மாரி ஒரு கப்பு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். கட் பண்ணி எடுத்தது அதை வந்து மற்ற டைமில் மூடி வச்சிடணும். நீங்கள் வந்து வடக்கு முகமாக உட்காந்துக்கணும். தரைவிரிப்பு சிகப்பு நிறம், வஸ்திரம் சிகப்பு நிறம், சரிங்களா? தீபம் வந்து கிழக்கு முகமாக இருக்கணும். அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு வாழை இலையில், அது தலை வாழை இலையாக இருக்கலாம், இல்லை சின்ன வாழை இலையாக இருக்கலாம், அது வாழை இலையில் பச்சரிசியை வந்து குங்குமம் கரைச்சி அந்த பச்சரிசியை கலந்துருங்க. பார்த்திங்கன்னா சேப்பு கலராகிடும் அந்த அரிசி. அந்த பச்சரிசியை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு அதற்கு மேலே இந்த வில்வ குடுவை மையை வச்சுருக்கீங்க பார்த்திங்கன்னா, அந்த வில்வ குடுவையை வச்சு அதை திறந்து வச்சுருங்க. நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்துக்கணும். ஃபஸ்ட்டு விநாயகரை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்கள் குருவை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அப்புறம் குலதெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணிக்கோங்க.
இந்த முறைக்கு உடல் கட்டோ திசை கட்டோ எதுவுமே அவசியம் கிடையாது. இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சேஃப்டியான முறை தான். சரிங்களா? எந்த பிரச்சனையும் கிடையாது. எப்படி சேஃப்டியான முறை எப்படின்னு சொல்கிறீங்கன்னா, நீங்கள் வீட்டு வாசலில் எலுமிச்சம் பழம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க, அதனால் தீய சக்தி எதுவுமே வராது. பைரவர் உங்களை எதுவுமே பண்ண மாட்டார். சரிங்களா? அதனால் சேஃப்டியாக பண்ணலாம். சரி, என்ன நைவேத்தியம் வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல். சரிங்களா? வெண்பொங்கல் ரொம்ப ரொம்ப விசேஷம். அதாவது வெண்பொங்கல் நெய் போட்டு பண்ணுவாங்க இல்லையா, வெண்பொங்கல், மிளகு பொங்கல், அது மட்டும் வைங்க. வேறு எதுவும் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இனிப்பு வகைகள் எதுவுமே வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. வெண்பொங்கல் மட்டும் முதல் நாளும் கடைசி நாளும் வைக்கணும். இந்த பூஜை முறையானது 48 நாட்கள் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கும். அதனால் முதல் நாளும் 48வது நாளும் நைவேத்தியம் வைத்தால் போதுமானது. உங்களுக்கு வசதி இருந்ததுன்னா தினமும் வைக்கலாம். இதில் எந்தவித தவறும் கிடையாது. சரி, மந்திரம் சொல்லி முடித்த அப்புறம் நைவேத்தியத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெருநாய்க்கு அதை தானமாக கொடுத்துருங்க. வீட்டில் வளர்க்குற நாய்க்கு கொடுக்கக்கூடாது. தெருவில் உணவுக்கு அங்கே இங்கேயும் தெரியும் பார்த்தீங்களா, அந்த நாய்க்கு தானமாக கொடுத்துடணும். சரி, இப்போ நீங்கள் வடக்கு முகமாக உட்காந்துருக்கீங்க. குருவை, அதாவது உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தியானம் பண்ணியிருக்கீங்க. இஷ்ட தெய்வத்தை, விநாயகரை, குருவை எல்லாத்தையும் தியானம் பண்ணி முடிச்ச அப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள மந்திரத்தை ஒரு நாளைக்கு வெறும் 108 உரு வீதம். சரிங்களா? கண்ணை மூடிக்கிட்டு மனசுக்குள்ளேயே மந்திரம் சொல்லுங்கள். வாய் விட்டு சொல்லாதீங்க, நாக்கு அசைக்கக்கூடாது. முடிஞ்சது அப்படின்னா வாய்க்குள்ளே வந்து ஒரு கிராம்பை வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை லைட்டாக கிராம்பை கடிச்சிக்கிட்டு அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப சக்தியாக இருக்கும் அந்த மந்திரம். சரிங்களா? 108 உரு வீதம் 48 நாட்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இது ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே முயற்சி செய்யலாம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் வரக்கூடிய இயற்கை உபாதை இந்த 3 நாட்கள் மட்டும் மந்திரம் சொல்லாமல் அந்த 3 நாட்கள் முடிந்த பிறகு மந்திரம் தொடரலாம். அதில் எந்தவித தவறும் கிடையாது. இந்த 48 நாட்களும் பார்த்திங்கன்னா அசைவம் மற்றும் மது இது ரெண்டுமே கண்டிப்பாக தொடக்கூடாது. மனசு சுத்தமாக இருக்கணும். எப்போவுமே இறை சிந்தனையோடு இருக்கணும். கெட்டதை நினைக்கக்கூடாது, கெட்டதை செய்யக்கூடாது. சரிங்களா? இது மட்டும் தான் கண்டிஷன். வேறு எந்த கண்டிஷனுமே கிடையாது. சரி, இப்போ மந்திரம் நான் சொல்கிற மந்திரம் கடைசியாக சொல்கிறேன். சரி, மந்திரம் சொல்லியாச்சு. நீங்கள் மந்திரம் சொல்லி முடிச்ச அப்புறம் குடுவையை மூடி வச்சிடணும். அடுத்த நாள் மந்திரம் சொல்கிறப்ப திறந்து வச்சுட்டு மூடி வச்சிடணும். இப்போ 48 நாட்கள் செஞ்சு முடிச்ச அப்புறம் மந்திரமும் உங்களுக்கு சித்தி ஆகிடும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மந்திரத்தில் வைக்கக்கூடிய வைப்ரேஷனால் அந்த மைக்கும் சக்தி ஏறிடும். சரி, இப்போ எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சாதாரணமாகவே நீங்கள் அந்த மந்திரத்தை சித்தி பண்ணிட்டீங்கனாலே நீங்கள் செஞ்ச பாவமும் சரி, செய்ய போகிற பாவமும் சரி, உங்கள் முன்னோர்கள் செஞ்ச பாவமும் சரி, உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய 7 தலைமுறை செய்யக்கூட போகிற பாவமும் சரி, அது பாதாளத்திற்கு சென்றுவிடும். அது உங்களுக்கு ஒரு பயன். சரிங்களா? ரெண்டாவது பயன் பார்த்தீங்கன்னா, சரி, பாதாளத்தில் உள்ள புதையல் மற்ற விஷயங்களை நீரோட்டம் அதெல்லாம் எப்படி பார்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா மந்திரம், அதை உங்கள் புருவத்தில் 2 புருவத்தில் தடவிட்டு, பெண்கள் வந்து அந்த கண்ணில் வந்து மை வைப்பாங்க பார்த்தீங்களா, லைட்டாக அந்த அடியிலையும் அந்த மேலையும் லைட்டாக கையால் அந்த கண் சிமிட்டுற அந்த முடி இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழேயும் மேலேயும் இந்த ஐலைனர் மாதிரி 2 கண்ணிலையும் கொடுத்துட்டு மந்திரத்தை வந்து கண்ணை மூடிக்கிட்டு ஃபஸ்ட்டு மையை அப்ளை பண்ணிவிடுங்க. புருவத்தில் அந்த நம்ம கண் விழிகள் வெளியில் அப்ளை பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் சித்தி பண்ணி வச்சுருக்க மந்திரத்தை வெறும் 18 முறை சொல்லிவிட்டு கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதாளத்தில் உள்ளது அப்படியே அக்யூரேட்டாக எப்படி உங்களுக்கு கண்ணாடி வச்ச மாரி உங்களுக்கு தெரியாது. தரைக்கு கீழே இருக்க அந்த பொருட்கள் ஒரு சின்ன இரும்பு துண்டு கிடந்தால் கூட அது உங்கள் கண்ணுக்கு தெரியும். சரிங்களா? இப்படி தான் அதை யூஸ் பண்ணணும். தவறான காரியத்துக்கு தயவு செஞ்சு பயன்படுத்திடாதீங்க. அதுபோல் தீட்டோட அந்த மையை தொட்டுட்டிங்க அப்படின்னா அந்த மைக்கு உண்டான சக்தி அனைத்தும் போய்விடும். அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது. அந்த குடுவையும் யூஸ் பண்ணக்கூடாது. இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுபோல் இந்த விரத நாட்களில் வந்து தீட்டு வீட்டுக்கு செல்லக்கூடாது. யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அங்கே செல்லக்கூடாது. வேறு எந்த விரத முறைகளும் இதுக்கு கிடையவே கிடையாது. சாதாரணமாக நீங்கள் தலையணையை வச்சு படுக்கலாம், செருப்பு அணிஞ்சு தூங்கலாம், பாயில் கூட படுக்கலாம். எந்த பிரச்சனையும் கிடையாது. சரி, இந்த இந்த பதிவுக்குரிய மந்திரம் ஓம் க்ஷம் ருத்ர ஜுவால ரூபாய பாதாள பைரவாய ஸ்வாக. ஓம் க்ஷம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நீங்கள் மந்திரத்தை வேணால் பாருங்கள். க்ஷம் இக் ஷ இம். இதில் இக்கு வந்து சைலண்டாக வரணும். ஓம் க்ஷம் 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 இக் ஷ இம். ஓம் க்ஷம் ருத்ர ஜுவால ரூபாய பாதாள பைரவாய ஸ்வாக. இந்த மந்திரம் தான். இதை எல்லாருமே முயற்சி பண்ணுங்கள். ராஜ்கமல் சப்ஸ்கிரைபர் அவர் சொல்லிக்கிறேன். நீங்கள் ரொம்ப நாளாக கேட்ட பதிவு உங்களுக்கு நான் போட்டுட்டேன். ரொம்ப நாள் போடாததுக்கு மன்னிச்சுக்கோங்க. எல்லாம் முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.